கொஸ்டின் பாருங்க, ease of nucleophilic addition in the given compound is in the order. என்ன கொஸ்டின் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியோபிலிக் அடிஷன் போறதுல எந்த ஆர்டர்ல போறது நல்லா போகும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இதுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிட்டோஃபீனோன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பென்சால்டிஹைட். மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சோஃபீனோன் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த நாலுல எது வந்து நியூக்ளியோபிலிக் அடிஷனுக்கு நல்லா போகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது தெரியணும். இதுல ரெண்டு வந்து ஆல்டிகைடு, இந்த செகண்டும் வேற எதுங்க, இந்த தேர்டு வந்து ஆல்டிகைடு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் அடுத்தது இந்த ஃபோர்த் ஒன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து கீட்டோன் குரூப். கரெக்டுங்களா இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டிகைட்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் கீட்டோன்ஸ். புரியுதுங்களா? அப்போ ஒரு நியூக்ளியோபிலிக் அடிஷனுக்கு போகணும் அப்படின்னா எது மோர் ரியாக்டிவா இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து போகும். கரெக்டுங்களா இல்லைங்களா? அப்ப எதுங்க மோர் ரியாக்டிவா வந்து இருக்கு? எது மோர் ரியாக்டிவா இருக்கு? ஆல்டிகைட்ஸ் தான் மோர் ரியாக்டிவ். அப்ப இதுல தேர்டு ஒரு ஆல்டிகைடு, செகண்ட் ஒரு ஆல்டிகைடு, இந்த ரெண்டு ஆல்டிகைட்ல எது ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எது ரொம்ப நல்லா போகும் அப்படின்னா இதுல பாருங்க எந்த ஒரு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸும் இல்லை, பிளஸ் ஐ எஃபெக்டும் இல்லை. புரியுதுங்களா? பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகரிக்க பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீசஸ் ரியாக்டிவிட்டி என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்பனைல் CO குரூப் டிக்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா இல்லைங்களா? சரிங்களா இல்லைங்களா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்மாலர் குரூப் கூட. அப்போ ஆல்டிகைடு ஸ்மாலர் குரூப் அப்படின்னா அப்போ எதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்னா இந்த தேர்ட் ஒன்னோட ரியாக்டிவிட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததுதான் இந்த ஆல்டிகைடு, பென்சால்டிகைடு. புரியுதுங்களா? பென்சால்டிகைட ஸ்ட்ரக்சர் வைஸ் இப்படி கார்பனைல் காம்பவுண்ட் தெரிற மாதிரி போட்டோம் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா C+O H வந்து போடலாம். ஒரு பக்கம் C6H5 குரூப், ஒரு பக்கம் H தான் இருக்கு. அப்ப அது ரியாக்டிவிட்டி போகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, அடுத்தது ஃபர்ஸ்ட் இருக்கு, ஃபோர்த் இருக்கு. இந்த ஃபர்ஸ்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? C6H5 CO CH3ங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? C6H5 CO C6H5. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டுல எதுங்க நல்லா போகும் ரியாக்ஷன்? எது நல்லா போகும்? ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் வந்து போகும். ஏன்னா இங்க ஒரு பக்கம் தான் ஃபினைல் குரூப் இருக்கு, அங்க வந்து என்ன இருக்குங்க, ரெண்டு பக்கம் ஃபினைல் குரூப் இருக்கு. அப்ப இங்க வந்து ஒரு பக்கம் மெத்தில், ஆனா இந்த ரெண்டு பக்கமும் பல்கி குரூப் இருக்கனால அதோட ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கும், இதோட ரியாக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட், அடுத்தது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஃபோர்த். ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் இஸ் மோர் ரியாக்டிவ் than செகண்ட் இஸ் ரியாக்ட் மோர் than ஒன் இஸ் மோர் ரியாக்டிவ் than 4. புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? எப்படி ஒரு நியூக்ளியோபிலிக் அடிஷன் ஜென்ரலாவே, இட்ஸ் நாட் ஒன்லி த நியூக்ளியோபிலிக் அடிஷன், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல ரியாக்டிவிட்டி அப்படின்னு வந்து சொன்னோம்னாவே எது ரொம்ப நல்லா ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டிகைட்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் than the ketones அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பென்சீன் கார்பால்டிஹைடு ஆன் ரியாக்ஷன். பாருங்க, பென்சீன் கார்பால்டிஹைடு on reaction with NaOH gives A and B as the product அப்படின்னு வந்து சொல்றாங்க. A and B ப்ராடக்டா வந்து தருதுன்னு சொல்றாங்க. A product A is used as a food preservative. A வந்து என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவா வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ A and B என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. கொஸ்டின்ல A and B என்னன்னு கேட்கறாங்க.
சரி, இப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல என்னங்க சார் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படிதான் பார்த்திருப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பென்சின் கார்பால்டிகைடோட நம்ம ஐயூபேக் நேம் என்னன்னு வந்து தெரிஞ்சிருக்க மாட்டோம். புரியுதுங்களா இல்லைங்களா? இல்ல காமன் நேம் என்னன்னு தெரிஞ்சிருக்க மாட்டோம். இப்போ பென்சின் கார்பால்டிகைட்னா ஒண்ணும் இல்ல, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பென்சால்டிகைடு. பென்சால்டிகைடு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி எழுதி பார்ப்போமா? இப்போ உங்களுக்கு அடிக்கடி மோர் ரிப்பீட்டடா இருக்க மாதிரி தெரியும். C6H5 reaction with the NaOH. அப்படின்னா என்ன ரியாக்ஷன் வந்துடும்? பேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிகைடு வித்தவுட் ஆல்பா ஹைட்ரஜன்னா கேனிசாரோ ரியாக்ஷன். அப்போ கேனிசாரோ ரியாக்ஷன்னாவே ரெண்டு ப்ராடக்ட் தான் தரும். ஒன்னு செல்ஃப் ரெடக்ஷன் போய் ஒன்னு, இன்னொன்னு செல்ஃப் ஆக்சிடேஷன் போய் ஒரு ப்ராடக்ட் வந்து தரும். ரைட்டுங்களா இல்லைங்களா? அப்போ செல்ஃப் ரெடக்ஷன் போய் ஒன்னு, செல்ஃப் ஆக்சிடேஷன் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து தரும். செல்ஃப் ஆக்சிடேஷன் போச்சு அப்படின்னா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்ட் ஆஃப் ஆசிட் ஃபார்ம் ஆகும். C6H5 COONA அப்படின்னு சால்ட் ஆஃப் ஆசிட் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ரிடக்ஷன் போச்சு அப்படின்னா இந்த CHO என்னவா மாறுங்க? பிரைமரி ஆல்கஹாலா சேஞ்ச் ஆகும். அப்போ பிரைமரி ஆல்கஹாலா சேஞ்ச் ஆச்சுன்னா C6H5 CHO பதிலா என்ன போடுவோம்? CH2OH பிரைமரி ஆல்கஹாலா சேஞ்ச் ஆகுது. இப்படிதான் ப்ராடக்ட் கிடைக்கும் A and B. இப்போ நமக்கு கிடைச்சது ஏவும் பியும், இதுல ஏன்றது என்னவா ஆக்ட் ஆகுதுன்றாங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவான்னு பார்க்கணும். இதோட பேர் என்னங்க? சோடியம் பென்சோயேட். இதோட பேர் என்னங்க? phenyl methanol or otherwise benzyl alcohol. இப்படி ஏதாவது பேர் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சோடியம் பென்சோயேட் என்னவா யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். நம்ம இந்த சால்ட் தான் சோடியம் பென்சோயேட் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவா எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குர்குரே அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஃபுட்டு சால்ட் மெட்டீரியலாக எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாங் லாஸ்டிங்காக அது கெடாமல் இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? சொல்ற புரியுதுங்களா? ஓகே. அப்போ சோடியம் பென்சோயேட் அண்ட் ஃபினைல் மெத்தனால் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுங்களா இந்த கொஸ்டின்? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். CH3COOH gives SOCl2. In presence of SOCl2 gives A. It reacts with benzene in presence of anhydrous aluminum chloride gives B. B on reaction with HCN gives C. C on reaction with undergo hydrolysis it formed D. பாருங்க, இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா நீட்ல வந்து என்ன இருக்கும்னா கேட்டுருவாங்க. ஒரு சீக்வன்ஸ் கொஸ்டின். இந்த சீக்வன்ஸ் கொஸ்டின்ல கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி SOCl2, PCl5, PCl3 அப்படின்ற ஏஜென்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரியேஜென்ட்ஸ் வந்து போடும். புரியுதுங்களா? அப்போ SOCl2 போடலாம், இல்லாட்டினா என்ன போடுவாங்க? PCl5 போடுவாங்க, இல்லாட்டினா என்ன போடுவாங்க? PCl3. இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இது மாதிரி போட்டு இந்த ரியாக்ஷன் வந்து அடுத்தது அப்படியே ஃபார்வர்ட் பண்றோம். ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். பாருங்க, இந்த லெசன் ஆரம்பிச்சது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுல ஆரம்பிக்குதுன்னா ஆசிட்ல ஆரம்பிக்குது. இது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் காம்பவுண்டா மாறுது. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா கார்பனைல் காம்பவுண்ட் சைடுக்கு போயிட்டு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? என்ன ஆகுதுன்னு வந்து பார்ப்போம். ஃபைனலா ஒரு ஆசிட் தான் கிடைக்கும். பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ CH3COOH ரைட்டுங்களா? இதை SOCl2ஓட எப்படி போடலாம்? ஒரு SOCl இப்படி போடலாமா? அப்போ வந்து ரியாக்ஷனுக்கு கிடைச்சா என்ன கிடைக்கும்னா CH3COCl அப்படின்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? இதான் நீங்க இங்க ப்ராடக்டா வந்து கிடைக்குது. பிளஸ் என்ன கிடைச்சிருக்கு? SO2 கேஸ், HCl கேஸ். இதை வச்சே ஒரு கொஸ்டின் நீட்ல கேட்டிருக்காங்க. எந்த இதுல வந்து எந்த ஏஜென்ட் வந்து ஹாலஜன் ப்ரிப்பரேஷன், ஹாலோ டெரிவேட்டிவ் ப்ரிப்பரேஷன்ல யூஸ் ஆகும்னா தயோனைல் குளோரைட் தான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த CH3COCl பென்சீனோட ட்ரீட் பண்றேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆனைட்ரஸ் அலுமினியம் குளோரைடோட போடுறேன். ஓகேங்களா? இப்போ ஆனைட்ரஸ் அலுமினியம் குளோரைடோட பென்சின் போட்டோம்னா இந்த ரியாக்ஷன் இதை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு, இங்க ஒரு அசைல் ஹாலைடு, இங்க ஒரு பென்சின் இருக்கு அப்படின்னாவே இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னன்னு சொல்லுங்க? ஃப்ரிடில் கிராஃப்ட் ரியாக்ஷன். என்னன்னு சொல்லுவாங்க? ஃப்ரிடில் கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஃப்ரிடில் கிராஃப்ட் ரியாக்ஷன். அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற HCl சேர்ந்து என்னன்னு போயிடுங்க? HCl அப்படின்னு போயிடுச்சுன்னா இப்ப மீதி என்ன கிடைக்குது அப்படின்னா பென்சீனு, அதுல வந்து ஒரு COCH3 இருக்கு. திஸ் இஸ் கால்டு
அசிட்டோஃபீனோன். என்னன்னு வந்து சொல்லுவாங்க? அசிட்டோஃபீனோன் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இந்த அசிட்டோஃபீனோனை இப்படி எழுதலாங்களா? அசிட்டோஃபீனோனை கார்பனைல் பார்ட் தர்ற மாதிரி எழுதுறேன். C double bond O CH3 CO CH3. இதை HCN-ஓட ட்ரீட் பண்றேன் அப்படின்னா HCN எப்படி பிரிக்கலாம்? H plus CN minus அப்படின்னு வந்து பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த CN பார்ட் எங்க போகும்? நியூக்ளியோஃபில்ஸ் ஆல்வேஸ் அட்டாக் அட் த கார்பனைல் கார்பன். ஓகேங்களா? அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பாண்டு இதுக்கு மேல இங்க ஷிஃப்ட் ஆகும். கரெக்டுங்களா? அப்படி ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப என்ன வந்து கிடைக்குங்க? ஒரு பென்சின் இருக்கு. இப்ப இதுல வந்து என்ன, இங்க ஒரு கார்பன் இருந்துச்சு, இதுல என்ன அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னா CN வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி இங்க ஒரு CH3 இருக்கு. இப்ப இதுக்கு மேல என்ன இருக்கும்னா இந்த பாண்ட் இது ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா O மைனஸ் இருக்கும். அதுல போய் இது போய் அட்டாக் பண்ணிச்சுன்னா HOH அப்படின்னு வந்து மாறிக்கும். இப்ப என்ன வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஒரு பென்சின், கார்பன், CN, CH3, இங்க OH. When it is undergo further hydrolysis போகுது அப்படின்னா எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும்? எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா CN பார்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ CN ஆன் ஹைட்ராலிசிஸ், CN ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா என்னவாகும்னா பாருங்க, இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போகும். அப்ப என்னன்னு வந்து கிடைக்கும்? ஒரு அமைடு கிடைக்குதுங்களா? திரும்ப இது ஃபர்தரா இன்னொரு வாட்டி ஒரு ஹைட்ரோலிசிஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு OH ஒரு H என்ன வந்து நிக்குதுங்க? ஆசிடும் அம்மோனியா கேஸ் எவால்வ் ஆகி போயிடும். புரியுதுங்களா? அப்போ CN பார்ட் என்னவா சேஞ்ச் ஆயிடுதுங்க? ஆசிடா வந்து சேஞ்ச் ஆயிடும். அப்போ the final product is COH CH3 COOH அப்படின்னு வந்து நிற்கும். Plus the evaluation of NH3 gas. ஓகேங்களா? என்ன கேஸ் வந்து எவால்வ் ஆகுன்றாங்க? NH3 கேஸ் வந்து எவால்வ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் புரியுதா?